கோவையில் இம்மாத இறுதிக்குள் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் தாமதமாகும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமதத்திற்கு என்ன காரணம், மாநகராட்சி ஆணையர் கூறுவதென்ன, பார்க்கலாம் இந்த பிரத்யேக தொகுப்பில். தமிழகத்தின் மான்செஸ்டர் கோவை. சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வரும் நகரம். மூச்சு முட்டும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க கோவை மாநகருக்கென பிரத்யேக திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் கோவை திருச்சி பிரதான சாலை மழைநீர் வடிகால் திட்டம். கோவை மக்களுக்கு இந்த திட்டம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கோவை மாநகரின் மையத்தில் அமைந்துள்ள வாலாங்குளம் மழைக்காலங்களில் நிரம்பி வழியும் போது சுற்றியிருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேங்கிவிடுகிறது. தவிர கோவை திருச்சி செல்லும் பிரதான சாலையிலும் தண்ணீர் வெள்ளம் போல தேங்கி நிற்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. எனவே இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக வாலாங்குளத்திலிருந்து வெளியேறும் உபரி நீரை சிந்தாமல் சிதறாமல் சேகரிக்க திட்டம் வகுக்கப்பட்டது. இதற்காக உபரி நீர் வெளியேறும் சுங்கம் சந்திப்பிலிருந்து திருச்சி சாலை வழியாக சங்கனூர் வாய்க்கால் வரை 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்க முடிவெடுக்கப்பட்டது. அரசு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து ஜூலை மாதத்தில் பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டன. திருச்சி சாலையின் இடதுபுறத்தில் வடிகாலுக்கான பள்ளங்கள் தோண்டப்பட்ட நிலையில் பணிகள் வேகமெடுத்தன. நீர்த்தேக்கம், போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றை சீர் செய்வதற்காக இந்த பணிகள் தொடங்கப்பட்ட அதே வேளையில் சுங்கம் பகுதியிலிருந்து ராமநாதபுரம் சிக்னல் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விரைவில் பணிகள் முடிவடையும் என்ற எதிர்பார்ப்பு காரணமாகவும் மாநகரின் வளர்ச்சிக்காகவும் இந்த சிரமத்தை வாகன ஓட்டிகள் பொறுத்துக் கொண்டனர். இந்த சூழலில் பணிகளில் திடீரென சுணக்கம் ஏற்பட்டதால் மேற்கொண்டு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் வெட்டுவது முடிவடையாமல் தொக்கி நிற்கிறது. இந்த சூழலில் திட்டமிட்டவாறு இம்மாத இறுதிக்குள் பணிகள் முடிவடைவது தாமதமாகலாம் என்ற தகவல் கோவை மாநகர மக்களை சற்றே சோர்வடைய வைத்திருக்கிறது. அதே நேரம் பருவமழை காலம் முடிவதற்குள் பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் என தாம் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன். அதான் இவ்வளவு நாள் தான் இப்படிதான் இருக்குது. நானும் ஒவ்வொரு தடவை சொல்லிட்டே தான் இருக்கேன். ரோடோட வேலைங்க வேகமா நடக்க மாட்டேங்குது. இது முக்கியமான இடம், மெயின் ரோடு. ஆனா நம்மளுக்கு அந்த போறக்கூடிய வேலைகள் பாதி முடிச்சுட்டு அப்படியே மூடி விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு முழுமையான எக்ஸிகியூஷன் இருக்க மாட்டேங்குது. திட்டமிடுறாங்க, பணத்தையும் ஒதுக்குறாங்க, ஆனா வேலை தான் நடக்க மாட்டேங்குது. மழைநீர் வடிகாலுக்கான பணிகள் இதுவரை 65 விழுக்காடு வரை முடிந்துவிட்டதாகவும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க தற்காலிகமாக புலியகுளம் வழியாக வாகனங்கள் திருப்பி விடப்பட உள்ளதாக கூறுகிறார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன். இதுவரைக்கும் முடிஞ்சிருக்க மொத்த நிலமானது 1100 மீட்டர், அதாவது 63.6% வேலைகள் முடிஞ்சிருக்கு. பாக்கி பணிகள் இருக்கு. இதுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று, இந்த ரோடு டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணணும். மெயின் ரோடு திருச்சி ரோடு, பாக்கி எல்லா ரோடு பக்கமும் வேலை நடக்கிறதுனால நமக்கு அல்டர்னேட் ரூட் டிராஃபிக் டைவர்ஷன் பண்ணிட்டு தான் அந்த வேலையை செய்ய முடியும். நமக்கு மீதம் இருக்கிற ரோடு செய்யறதுக்காக வேண்டி போலீஸ் கூட ஜாயின்ட் இன்ஸ்பெக்ஷன் அன்னைக்கு போய் பார்த்துட்டோம். இங்க இருக்கிற டிராஃபிக்கை புளியகுளம் ரோடு வழியாக டைவெர்ட் பண்ணிட்டு இங்க வேலையை செய்ய முடிக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்கோம். டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணிட்டு அந்த ரோடை ரீஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பணிகள் உடனடியாக செஞ்சு பிஃபோர் பொங்கலுக்குள்ள இந்த பணியை முழுவதாக முடிச்சு பிஎம்பிசியோட போட்டு ரீஸ்டோர் பண்ற மாதிரி பிளான். 60 மீட்டர் தொலைவுக்கு பாதாள சாக்கடை குழாயில் உடைப்பு ஏற்பட்டதே மழைநீர் வடிகால் பணிகளில் சுணக்கம் ஏற்பட காரணம் என்றும் சிவகுரு பிரபாகரன் நம்மிடம் விளக்கம் அளித்துள்ளார். எப்போதுதான் இந்த திட்டம் முடியும் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் வரும் பொங்கலுக்குள் முடிந்துவிடும் என அதிகாரிகள் கூறியிருப்பது ஒரு ஆறுதலாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.